தினி அண்ட் நந்தினி ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஃப்ரேமில் இருக்காங்க. அதான் நீங்கள் 2 பேர் இருக்கீங்களா? அதான். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெரியார் டைகர் ரிசர்வ் தேக்கடி கேரளா தான் வந்திருக்கோம். இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். ஏன்னா லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே உள்ள அலௌட் கிடையாது ஃபாரஸ்ட்குள்ளே. ஒன்லி கவர்மெண்ட் வெஹிக்கல் மட்டும்தான் அலௌட். அதுவும் இந்த பஸ் மட்டும்தான் அலௌடு. ரூபிகா ஏங்க நிற்கிற? ரூபிகா தள்ளி போ. இந்த பஸ்ஸை வந்து கரெக்டாக அந்த போட்டிங் ஏரியாவில் வந்து பார்க் பண்ணிவிடுவாங்க. இங்கே நிறையா மங்கீஸ் இருக்குது. போட் டிக்கெட் கவுண்டர்னு ஒரு சைடில் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம போட்டிங்க்கு போகணுன்னா நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். பஸ்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே வந்து பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடி ஒரு டிக்கெட் எடுத்துட்டு தான் பஸ்ஸில் ஏறியிருப்போம். ஸோ போட்டிங் வேணுன்றவங்க வந்து இங்கே போட்டிங் கிட்ட வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். ப்ரீ புக்கும் அவைலபிள் இருக்குது போட்டிங்க்கு. அது கண்ணு பாரு அப்படி கிருட்டு கிருட்டுன்னு இருக்குன்ட்டு. இப்போ நான் பேசிட்டே இருக்க கேப்பில் அதை நான் அட்டாக் பண்ணிடுச்சுன்னா நான் ஒரே ஓட்டம். நீங்கள் இந்த போட்டிங்கில் போகும்போது அனிமல்ஸ்லாம் ஸ்பாட் பண்ணலாம். டைகர், எலிஃபண்ட் எல்லாமே நீங்கள் ஸ்பாட் பண்ணலாம். இதே நீங்கள் மார்னிங்காக போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இதே ஆஃப்டர்நூன் ஈவினிங் டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வரும்போதே வந்து இது மார்னிங் போகணும் இந்த போட்டிங்கு ஃபாரஸ்ட்குள்ளே. அதை மட்டும் வந்து நீங்கள் மைண்டில் செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போட்டிங்க்கு ப்ரீ புக் பண்ணலனாலும் அங்கே வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது போட்டிங்க்கு. அங்கேயே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இங்கே மோஸ்ட்டாக வைல்டு அனிமலை வந்து ஸ்பாட் பண்ண தான் வராங்க எல்லாருமே. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 hours வரைக்கும் தான் நிற்கும். நீங்கள் ஒரு 1 hourலேயே நான் போட்டிங் போகாமல் கிளம்புறீங்கனாலும் கிளம்பலாம். அப்படி இல்லை போட்டிங் போகணுன்னா ஒரு 3 hours வெயிட் பண்ணணும். நீங்கள் வந்து திருப்பி இதிலே போகலாம். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம போட்டிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். போட்டிங்க்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் வந்து வர்றதுக்கும் வந்து சார்ஜ் இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 75 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. இடம் வந்து சூப்பராக இருக்குது. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. அதனால நாங்கள் மாற்றி ட்ரெஸ்ஸே வந்து ஈரமாகி மாற்றிட்டே இருந்தோம். ஸோ அதனால் நீங்கள் கேரளா தேக்கடி வரீங்கன்னா நிறைய ட்ரெஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா ஈரமாகவும் இல்லை ரெயின் கோட் எடுத்துட்டாங்க. ஓகே. நந்தினி அண்ட் நந்தினி ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஃப்ரேமில் இருக்காங்க. அதான் நீங்கள் 2 பேர் இருக்கீங்களா? அதான். ரூபிகா எந்த மங்கியும் வந்து நம்மளா போய் எதுவுமே பண்ணாத வரைக்கும் நம்மள எதுவுமே பண்ணாது. அதுக்கு ஃபுட்டு, அந்த பேக் அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அது வருது. மற்றபடிக்கு நீங்கள் ஃபுட்டு, பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது ஃபாரஸ்ட்குள்ளே. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலன்னா உங்களை எதுவுமே பண்ணாது. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு அமைதியாக உங்களை சும்மா பார்த்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். சாப்பிட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. போட்டிங் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணுறதுக்கு ஒரு காஃபி ஷாப் அந்த மாதிரி ஒரு சாட் ஐட்டம் கடை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க உள்ள சின்னதாக. ஷாப் பண்ணுறதுக்கும் ஸ்பைசஸ்ஸு, ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு அந்த மாதிரி சில பொருள்லாம் வச்சுருக்காங்க ஷாப் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி கடை. இதை முடிச்சுட்டு நீங்கள் ஃபாரஸ்ட் வழியாக வெளியில் வரும்போது பஸ்ஸில் அப்போ கூட நீங்கள் அனிமல்ஸை ஸ்பாட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து நிறைய மான் பார்த்தோம் அந்த ஃபாரஸ்ட்டில். அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுக்கு லக்கு இருந்தால் எலிஃபண்ட் கூட பார்க்கலாம். நாங்கள் இங்கே மட்டும் வரல, எலிஃபண்ட் ஜங்ஷன் போனோம், சத்திரம் ஜீப் சஃபாரி போனோம். இது ரெண்டுமே செம்மையாக இருந்தது. அந்த 2 வீடியோவும் நான் மேலே டேக் பண்ணுறேன், போய் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இவ்வளோ சூப்பராக தேக்கடியை சுற்றி காமிச்சது இந்த அண்ணா தான். ஃபைனலாக அவருக்கு பாய் சொல்லிட்டு எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுன்னு அப்படியே ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வந்துட்டோம். ஃபுல் ஆஃப் மெமரிஸோடு வந்திருக்கோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து. இந்த தேக்கடி ட்ரிப்பை மறக்க முடியாத வந்து நிறையா மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என் தொண்டை ஃபுல்லாக போயிடுச்சு. அவ்வளோ டயர்டாக தான் வீட்டுக்கு போகணும் சென்னைக்கு. ஸோ என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கூடிய சீக்கிரம் இன்னும் நிறையா ஃபன் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். பாய்.